سبحان السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح من زكاها وقد خاب من دساها. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: ألا إن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீங்கள், தபஉ தாபியீங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாமெல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாளிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணை மிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வாளிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள்வாளிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவருடைய கபறுகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாளிப்பானாக. நம்மிலே நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் யார் யார் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பூர்ண ஷிஃபாவை தந்தருள்வாளிப்பானாக. மருத்துவமனை கஷ்டத்திலே இருந்தும், ஐசியூவின் அவஸ்தையிலே இருந்தும், கொடிய நோய்களின் பிடியிலே இருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் காப்பாற்றி அருள்வானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதம் மிகுந்த ஷாபான் மாதத்தின் கடைசி ஜும்மாவில் நாம் எல்லோரும் இங்கே வீற்றிருக்கிறோம். இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களில் ரமலானின் வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஷாபானுடைய மீதமிருக்கும் நாட்களை அல்லாஹ் நமக்கு பரக்கத் பொருந்திய நாட்களாக ஆக்கி அருள்வாளிப்பானாக. ஷாபானை கண்ணியம் செய்த நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வாளிப்பானாக. ரமலானை உளப்பூர்வமாக உள்ள அச்சத்தோடு மகிழ்ச்சியோடும் பூரிப்போடும் வரவேற்று அமல் செய்யும் அமல்களால் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தும் நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாளிப்பானாக. உலக முஸ்லிம்கள் மீண்டும் ஒரு ரமலானை வரவேற்பதற்காக உற்சாகத்தோடு ஆயத்தமாக இருக்கிறார்கள். குறிப்பாக மேலை நாடுகள், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பிப்ரவரி மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே நகர வீதிகளை இஸ்லாமிய அடையாளங்களோடும் பிறை சின்னங்களோடும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரித்து ரமலானை வரவேற்பதற்காக ஆயத்தமாகிவிட்டதாக உலக ஊடகங்கள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்கின்றன. ரமலான் நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக வரக்கூடிய மார்க்கம். அது அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து நமக்கு கிடைத்த ஒரு பெரிய அருட்கொடை. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நமக்கு தந்த பெரிய பரிசு. நம்முடைய வாழ்வில், ஒரு மூமினுடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நசீபு ரமலான் என்பது நமக்கு தெரியும். நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்து ஷஹீதாகக்கூடிய ஒருவரை விடவும் தன்னுடைய வாழ்நாளில் ரமலானை பெற்றுக்கொண்ட மனிதர் அந்தஸ்தில் உயர்ந்தவர், அவர் முதல் சொர்க்கத்திற்கு போவார் என்று
நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்து ஷஹீதான அவருக்கும் தன் ஆயுளில் ஒரு முறை ரமலானை பெற்றுக்கொண்டவருக்கும் வானத்திற்கும் பூமிக்குமான வித்தியாசம் இருக்கிறது அந்தஸ்தில் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். எனவே ரமலானை நாம் உற்சாகத்தோடு வரவேற்க வேண்டும். நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ரமலானுடைய மாதம். கடந்த 11 மாதங்களால் தெரிந்தோ தெரியாமலோ பாவங்களிலும் பிழைகளிலும் குற்ற செயல்களிலும் நாம் ஈடுபட்டிருந்தால் அந்த பாவத்தில இருந்து நம்மை கழுவி சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நம்முடைய புறத்தை மட்டுமல்ல நம்முடைய அகத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய மாதம் நம்முடைய ரமலானுடைய மாதம். தண்ணீரால் நாம் எப்படி புற உடலை சுத்தம் செய்கிறோமோ அதுபோல நாம் அழுத கண்ணீரால் நம் கல்வை சுத்தப்படுத்தக்கூடிய இரவுகள் நமக்கு இனி வர இருக்கின்றன. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சிஹத்தோடும் சலாமத்தோடும் ஆஃபியத்தோடும் அந்த ரமலானை அடையும் தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வாளிப்பானாக. நம்முடைய மார்க்கம் எப்பொழுதும் சுத்தம் பற்றி பேசும். புற சுத்தம் மட்டும் இல்லாமல் தண்ணீரால் சுத்தப்படக்கூடிய அந்த சுத்தம் மட்டும் இல்லாமல் அகத்தூய்மையை பற்றி மிக அதிகமாக வலியுறுத்தக்கூடிய மாதம் நம்முடைய மார்க்கம். அகத்தூய்மை, உள தூய்மை, புறச்சுத்தம், அகச்சுத்தம், இந்த வார்த்தைகள் அதிகமாக புழங்கப்படக்கூடிய மார்க்கம் நம்முடைய மார்க்கம். உலகத்தில் பெரும் தத்துவங்களை பேசிய கோட்பாடுகளும் சித்தாந்தங்களும் தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் புற வாழ்க்கையினுடைய அழகை கூட்டுவதற்காக யோசனை சொன்னவர்கள். அகத்தை சுத்தப்படுத்துவது, உள்ளத்தை சுத்தப்படுத்துவது, அந்தரங்க வாழ்க்கையை சுத்தப்படுத்துவது, யாரும் பார்க்காத தனிமையில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை எப்படி பரிசுத்தப்படுத்துவது, அல்லாஹ் மட்டுமே பார்க்கக்கூடிய நேரத்தில் நாம் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை எப்படி சுத்தப்படுத்துவது என்பதை குறித்து பேசிய மார்க்கம் நம்முடைய மார்க்கம். நாம் சம்பாதிப்பதாக இருந்தால் அந்த காசு அது ஹலாலான காசாக இருக்க வேண்டும், சுத்தமான காசாக இருக்க வேண்டும். யாரையும் ஏமாற்றி வஞ்சித்து ஒரு 5 பைசா கூட நம்முடைய வருமானத்தில் கலந்துவிடக் கூடாது என்று சம்பாதிக்கிற காசு பணம் கூட சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் நம்முடைய மார்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், நீங்கள் 10 ரூபாய் சம்பாதிக்கிறீர்கள், 10 திர்ஹம், அந்த 10 ரூபாயில் ஒரே ஒரு திர்ஹம் ஹராமான காசாக கலந்து விட்டால் அது 9 ரூபாயினுடைய நன்மைகளையும் அழித்துவிடும் என்று சொன்னார். அந்த அளவுக்கு எந்த சுத்தமாக இருந்தாலும் சரி, எண்ணம், கல்வு, தொழுகை, இபாதத்து, உடல், உள்ளம், எல்லா வகையான சுத்தங்களையும் சொன்ன மார்க்கம் நம்முடைய மார்க்கம். அதை வலியுறுத்தி கொண்டே இருக்கும். அதிலே ஒரு பயிற்சி களத்தை, ஒரு பயிற்சி வித்தக்கூடிய முறையை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். நம்முடைய முன்னோர்கள் அகசுத்தத்தின் வழியாக வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் ஜெயித்தவர்கள் சஹாபாக்கள். அவர்கள் இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றதற்கு என்ன காரணம்? அவர்களுக்கு பின்னாலே வந்திருக்கக்கூடிய இந்த தீனுக்கு மகத்தான சேவை செய்த அறிஞர் பெருமக்கள், இமாம்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள், அவர்கள் எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு உயரத்தை பெற்றதற்கு என்ன காரணம் என்றால், தங்கள் புறத்தை மட்டும் சுத்தப்படுத்தியவர்கள் அல்ல, தங்களுடைய அகத்தையும் சுத்தப்படுத்தியவர்கள். அவருடைய பேச்சு சுத்தமாக இருக்கும், எண்ணம் சுத்தமாக இருக்கும், கல்பு சுத்தமாக இருக்கும், அவருடைய அந்தரங்க வாழ்க்கை சுத்தமாக இருக்கும். ரகசிய வாழ்க்கை என்றும் அல்லது வெளிரங்கமான வாழ்க்கை என்றும் 2 வாழ்க்கை முறை என்பது அவர்களுக்கு ஒருபோதும் இருந்தது. எல்லா நிலையிலும் அல்லாஹுவை பயந்த ஒரு ஒப்பற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அந்த மகான்கள். கல்பு பாழ்படாமல் பார்த்து கொண்ட பெருமக்கள் அந்த மக்கள். அதை எப்படி பயிற்சி பெறுவது என்கிற அந்த பயிற்சி களத்தை தான் ரமலான் நமக்கு தர இருக்கிறது. அம்ராதுல் குலூப் என்று சொல்லக்கூடிய உள்ளத்தை பாதிக்கும் நோய்கள் என்று என்னென்ன இருக்கிறதோ, கண்ணுக்கு தெரியாத நோய்கள், அது எல்லா வகையான தீய பழக்கத்தில இருந்தும் கல்வை சுத்தப்படுத்துவதற்காக ரமலான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்பற்ற மார்க்கத்தை நமக்கு தருகிற. ரமலான் வந்து செல்லுகிற பொழுதும், ரமலான் வருவதற்கு முன்னும் இருக்கிற நிலைகளை நாம் யோசித்து பார்த்தால் நமக்கு தெரியும். ரமலான் நம்மிடமிருந்து விடைபெறுகிற பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு கவலை, ஒரு இனம் புரியாத ஒரு துக்கம் நம் தொண்டையை அடைத்துக் கொள்ளும். பெருநாளுடைய மகிழ்ச்சி நம்மிடத்தில் இருந்தாலும் கூட அந்த பெருநாளுடைய பிறை பார்ப்பதற்கு முந்தைய இரவில் நம்முடைய மனம் ஒரு கனத்தை சந்திக்கும். அது நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய ரமலான் நம்மை விட்டு பிரிந்து செல்லுகிறதே என்கிற அந்த கவலை தான். அந்த கவலை யாருடைய உள்ளத்தில் வருகிறதோ அவருடைய ரமலானை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்றார். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ரமலான் ஒப்புக்கொள்ளப்பட்ட ரமலானாக நம்மிடமிருந்து விடைபெற வேண்டும். அல்லாஹ் அந்த நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய சஹாபாக்கள் அப்படி வாழ்ந்தவர்கள். உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதில் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். அந்தரங்க வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவது, ரகசிய வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவது, அதை பத்திரமாக வைத்திருப்பது, அல்லாஹுவுக்கும் தங்களுக்குமான அந்த கனெக்ஷனை, அந்த தொடர்பை
எப்பொழுதும் நிலையாக வைத்திருப்பது, அதில் எந்த கோளாறும் எந்த சிதைவும் வராமல் பார்த்து கொண்டவர்கள் சஹாபா பெருமக்கள். ஒரு சின்ன பாவம் நிகழ்ந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி ஓடோடி வந்து விடுவார்கள். யா ரசூலுல்லாஹ், நான் இப்படி ஒரு பாவத்தை செய்து விட்டேன், என்ன செய்வது? தெரியாமல் மறைத்து விட்டால் அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக நபிக்கு சொல்லி விடுவானே, அது குர்ஆனில் ஒரு வசனமாக இடம்பெற்று விடுமே. கியாமத்து வரைக்கும் மூமின்கள் முஸ்லிம்கள் பின்னால் வரக்கூடிய தலைமுறைகள் அந்த வசனத்தை ஓதுவார்களே என்று பயந்து ஒரு சின்ன பாவம் நிகழ்ந்து விட்டார் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்து சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து, நான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன், நான் இப்படி ஒரு பாவத்தில் விழுந்து விட்டேன், இப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி நடந்து விட்டது என்று துடிதுடித்தவர்கள் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதனைகளை மேற்கத்திய அறிஞர்கள் புகழ்ந்து பேசுகிற பொழுது ப்ரொஃபசர் ஹாமில்டன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் சொல்கிறார், முகமது நபி எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கினார் என்றால், சில்லஸ்னஸ் சொசைட்டி, பாவம் செய்யாத ஒரு சமூகத்தை அவர் உருவாக்கினார். இது அருமையான வார்த்தை பாருங்கள். பாவம் செய்வதற்கு கூச்சப்படக்கூடிய ஒரு சமூகத்தை, பாவம் செய்துவிட்டால் அதற்காக மண்டியிட்டு வெட்கப்படக்கூடிய ஒரு சமூகத்தை, அல்லாஹ்வுடைய பாதையில் ரசூலுல்லாஹ்வை சந்தித்து அல்லாஹ் இதற்கு என்ன தண்டனையை நிறைவேற்ற சொல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அதை எங்கள் மீது நிறைவேற்றி விடுங்கள் என்று வெளிப்படையாக வந்து கேட்கிற ஒரு சமூகத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்தி காட்டினார்கள். நமக்கு தெரியும், மாயிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவர் ஒரு பாலியல் குற்றத்தை செய்து விட்டார். அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நின்றார், யார் ரசூலுல்லாஹ், நான் இப்படி ஒரு பாவத்தை செய்து விட்டேன் என்று. யார் பாவத்தை செய்துவிட்டு வெளிப்படையாக வந்து சொல்வார்கள்? ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலே வந்து அவர் நின்றார், நான் இப்படி ஒரு பாவத்தை செய்து விட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை இந்த பக்கம் திருப்பி கொண்டார்கள். அவர் என்ன பண்ணாருன்னா, திருப்பி இந்த பக்கம் வந்து, யார் ரசூலுல்லாஹ், நான் இப்படி ஒரு பாவத்தை செய்து விட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்காமல் இந்த பக்கம் திரும்பி கொண்டார்கள். திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ்வை சுற்றி சுற்றி வந்து ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து, யார் ரசூலுல்லாஹ், நான் இப்படி ஒரு பாவத்தில் தெரியாமல் விழுந்து விட்டேன், அல்லாஹ்வுடைய சட்டம் என்னவோ அந்த சட்டத்தை என் மீது அமல்படுத்துங்கள் என்று சொன்னார். என்ன சட்டம் என்று நமக்கு தெரியும், கல்லால் அடித்து அவரை கொலை செய்து விடுவார்கள், அதுதான் அதற்கான நீதியும் தீர்ப்பும் கூட. நம்முடைய உயிர் போகும் என்று தெரிந்தும் கூட முன்னால் வந்து நின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் இருந்த இன்னொரு சஹாபியை அழைச்சு அவருடைய வாயை மோந்து பாருங்க, அவர் ஏதாவது மது அருந்தி இருக்கிறாரா, போதையிலே பேசுகிறாரா என்று தெரிந்து கொள்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்தார்கள். அந்த சஹாபி சொன்னார், தெளிவாதான் இருக்காரு அப்படின்னு. அதன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சிகளை வைத்து அந்த குற்றத்தை நிரூபிப்பதற்காக தீர்ப்பு சொன்னார்கள். அப்படி தீர்ப்பு சொல்லி அவர் மீது கற்களால் வீசி அவர் கொலை செய்யப்படக்கூடிய அந்த தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அவர் மீது கற்களை வீசுகிற பொழுது ஒரே ஒரு துளி ரத்தம் ஒரு சஹாபியின் மேலே பட்டு விட்டது. அப்பொழுது அந்த சஹாபி என்ன செய்தார் என்றால், தன் காலில் இருந்த செருப்பை எடுத்து அவர் மீது வீசினார். எல்லோரும் கற்களை வீசுகிற பொழுது இவர் செருப்பை வீசினார். அப்படி வீசிவிட்டு அவர் சொன்னார், யா ஹபீஸல் மதீனா, மதீனாவின் அசுத்தமே என்று அவர் சொன்னார். தெரியாமல் போகிற போக்கில் உணர்ச்சி வசப்பட்டு சொன்ன வார்த்தை தான். அதை இன்னொரு சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இருவர் செருப்பை வீசிவிட்டு யா ஹபீஸல் மதீனா, மதீனாவின் அசுத்தமே என்று இப்படி சொல்லிவிட்டார் என்று சொன்ன பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அப்படி சொன்னது? அவர் எவ்வளவு தௌபா செய்திருக்கிறார் தெரியுமா? அந்த தௌபா மொத்தத்தையும் மதீனா மக்களுக்கு பிரித்து கொடுத்தால் தௌபா மிச்சம் இருக்கும் என்று சொன்னார். அப்படி சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னஹு யர்தாஹு ஃபில் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் ராகத்தாக மகிழ்ச்சியாக சுற்றி கொண்டிருக்கிறார், அவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார், அதை அல்லாஹ் எனக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். சஹாபாக்கள், இது ஒரு குற்றம் நிகழ்ந்து விட்டார், ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து மண்டியிட்டு என் மேல எப்படியாவது அந்த தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று. சஹாபாக்களை போல இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு பாவத்திலே மூழ்கி இருந்த ஒரு சமூகமும் கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இந்த உலகத்தின் மனித புனிதர்களாக வாழ்ந்தவர்கள், அவர்களைப் போல இன்னொரு சமூகத்தை பார்க்க முடியாது. அவர்கள் எப்பொழுதும் தங்கள் உள்ளத்தை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். எனவேதான் நம்முடைய மார்க்கம் வாஹிர் என்றும் பாத்தின் என்றும் அந்தரங்க சுத்தியை பற்றியும் வெளிப்புற சுத்தத்தை பற்றியும் பேசிக்கொண்டே இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் இந்த இரண்டையும் பார்க்க சொல்கிறது. உங்கள் புறத்தை நீங்கள் சுத்தப்படுத்துவதை போல உங்கள் அகத்தையும் நீங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். எல்லோரும் பார்க்கிற பொழுது நீங்கள் சுத்தமாக இருப்பதை போல யாரும் பார்க்காத நேரத்திலேயும் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரண்டையும் பார்க்கிறார், அந்த இரண்டையும் அவன் கவனிக்கிறான். வெளிப்புறத்தில் நல்லவனாக யோக்கியனாக இருப்பதும் அந்தரங்க வாழ்க்கையில் அயோக்கியனாக கெட்டவனாக இருப்பதற்கும் ஒரு முஸ்லிமால் ஒருபோதும் முடியாது. ஒரு ஈமானிய வாழ்க்கையை பேணக்கூடிய எந்த மனிதனாலும் அப்படி இருக்க முடியாது. கூட்டமாக இருக்கிற பொழுது நல்லவனாக இருப்பது,
தனிமை கிடைத்து விட்டால் அவன் தீயவனாக மாறிவிடுவது. இது ஒரு மூமினுக்கு அழகல்ல. ஒரு மூமினால் அப்படி இரட்டை நிலை வாழ்க்கை வாழ்ந்து விட முடியாது. எல்லோரும் இருக்கிற பொழுது டிப்டாப் ஆசாமியாக இருப்பது, யாருமே இல்லாத பொழுது ஒரு எல்லா வகையான தீமைகளையும் குற்றங்களையும் செய்வது. எனவே அந்தரங்க வாழ்க்கையும் சுத்தமாக இருக்க வேண்டும், வெளிப்புற வாழ்க்கையும் சுத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் கூட்டமாக இருக்கிற பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், தனிமையில இருக்கிற பொழுதும் பரிசுத்தமாக. யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல அப்படின்னு நாம தவறு செய்து விட முடியாது. பெருமக்கள் சொல்லுவார்கள், இமாம்கள் சொல்லுவார்கள், நீ கூட்டமாக இருக்கிற பொழுது தவறு செய்து விட்டால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அதுக்கு சாட்சியாக இருப்பார்கள். நீ என்ன நினைத்துக் கொள்கிறாய், தனிமையில இருக்கிற பொழுது யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு தப்பு பண்ற. தனிமையில் இருக்கிற பொழுது அல்லாஹ்வே அதற்கு சாட்சியாக இருப்பான். வேறு யாரும் வெளியில இருந்து எந்த சாட்சியும் தேவையில்லை. அல்லாஹ் சாட்சியாக இருக்கக்கூடிய, அவன் மட்டுமே பார்க்கக்கூடிய அந்தரங்க வாழ்க்கை, ரகசிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்க நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அந்த வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரமதான் என்று சொல்லக்கூடிய இந்த ஒப்பற்ற மார்க்க இந்த மாதத்தை நமக்கு வழங்க இருக்கிறான். எனவே புறத்தோற்றத்தை சுத்தம் செய்வதை போல அகத்தோற்றமும் சுத்தம் பெற வேண்டும். முகம் அழகு பெறுவதை போல நம்முடைய அகம் அழகு பெற வேண்டும். உடல் தூய்மையாக இருப்பதை போல உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆடை தூய்மையாக இருப்பதை போல நம்முடைய இதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். இப்படி அந்தரங்க சுத்தம் நாம் பேணி வருகிற பொழுது, நம்முடைய ரகசிய வாழ்க்கை சுத்தமாக இருக்கிற பொழுது, நம்முடைய தனிமை வாழ்க்கையில் நாம் அல்லாஹுக்கு பயந்து தூய்மையாக இருக்கிற பொழுது, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தீட்சண்யமான ஞானத்தை நமக்கு வழங்குகிறார். தீட்சண்யமான ஒரு பார்வையை நமக்கு வழங்குகிறார். எந்த விஷயத்திலேயும் ஒரு அசாத்தியமான துணிச்சல், வில் பவர் என்று சொல்வார்களே, அந்த மன வலிமையை அல்லாஹ் நமக்கு தருவார். ஒரு நெருக்கடியான நேரத்தை நாம் சந்திப்பதற்கு முற்படுகிற பொழுது அந்த மூமின்களுக்கு அதில் இருந்து எப்படி வெளிவருவது என்கிற வியூகத்தை அமைப்பதற்கான அறிவாற்றலை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்குவார். அதே போல நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் முடிவெடுக்கும் ஆற்றலை தருவார். குழப்பமான மனநிலை என்பது ஒருபோதும் இருக்காது. அதே போல பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுது நிலை குலைந்து போகாமல், பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுது நிலை குலைந்து போகாமல் நிதானமாக எப்படி நாம் ஒரு முடிவை கண்டெடுப்பது, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனை நேரடியாக வழிகாட்டுவார். சிக்கலான சூழ்நிலைகளையும் தரதாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றலை, அறிவாற்றலை, அனுபவத்தை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு தருவான். அவர்கள் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டார்கள். நம்மிடத்துல நிறைய நண்பர்கள் அப்படி இருப்பார். ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு எப்படி சொல்யூஷன் காண்பது, அதுல இருந்து எப்படி வெளியிலே வருவது என்று அவரிடத்துல ஒரு சின்ன ஆலோசனை கேட்டால் ஒரு அருமையான ஆலோசனை சொல்வார். அவர்கள் நமக்கு ஒரு கைடு பண்ணுவார்கள். அது சாதாரணமான விஷயம் அல்ல. அதை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா புற வாழ்க்கையையும் அந்தரங்க வாழ்க்கையும் யார் தூய்மைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வழங்குகிறான் என்று பெருமக்கள் நமக்கு சொல்கிறார்கள். ஒரு பிரச்சனையினுடைய 2 பக்கங்களை பார்த்து முடிவெடுத்து வழிகாட்டக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகிறார். உமர் முக்தார் நமக்கு தெரியும், அவருடைய வரலாற்றை படித்து பார்த்தவர்களுக்கு தெரியும். ஒரு சாதாரணமான ஒரு மதரசாவுடைய ஆசிரியராக இருந்தவர். ஒரு மக்தப் மதரசாவை நடத்தி பிள்ளைங்களுக்கு ஓதிக்க கொடுக்கிற ஒரு ஆசிரியர். சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஒரு பெரிய மாவீரர். இத்தாலிய இராணுவத்தினர் பெரும் பெரும் ஆயுதங்களை கொண்டு வந்து அவருடைய போராட்டத்திற்கு எதிராக அவரை ஒடுக்குவதற்காக பெரும் முயற்சி செய்தார்கள். அந்த ஊர் மக்களும் அவரை சார்ந்தவர்களும் இடத்திலே வந்து சொன்னார்கள், இத்தாலியர்கள் பெரும் பெரும் போர் விமானங்களை வைத்திருக்கிறார்கள், வானத்திலே அவர்கள் விட்ட விமானங்கள் அங்கும் இங்கும் பறத்து நமக்கு அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது உமர் முக்தார் ரொம்ப அமைதியாக அந்த மக்களிடத்திலே கேட்டார், அல்லாஹ்வுடைய அரிசி அவர்கள் பறக்கிற விமானத்துக்கு மேலே இருக்கிறதா கீழே இருக்கிறதா என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே தானே அந்த விமானம் பறக்கிறது, அதற்கு மேலே நம்ம ரப்பு இருக்கிறார், அவன் பார்த்துக் கொள்வான் என்று அந்த மக்களுக்கு வழிகாட்டினார். இதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி என்பது. ஒரு நெருக்கடியில் சிக்கிக் கொள்ளுகிற மக்களுக்கு அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வழிகாட்டுதலை இந்த தலைவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ஈமானிய வலிமையின் காரணத்தினால், அவர்கள் கல்வை தூய்மையாக வைத்துக் கொண்ட காரணத்தினால், அவருடைய ரகசிய வாழ்க்கையில் அல்லாஹ்வோடு தொடர்பை வைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்குகிறான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹுவை பற்றி நமக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது நமக்கு தெரியும். ஒரு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு சாதாரண இளைஞர். அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய தந்தை என்னை பார்த்து என்ன சொல்லுவாருன்னா, நீ ஆடு மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்லப்பான்னு சொல்லுவார். நிறைய ஆடுகளை, ஆட்டு மந்தைகளை அடைத்துக் கொண்டு மலை அடிவாரத்தில் நான் ஆடு மேய்ப்பதற்காக போவேன். வீட்டுக்கு அந்தி மாலை பொழுது நான் திரும்பி வருகிற பொழுது பல ஆடுகள் அதில் காணாமல் போயிருக்கும். அப்ப என் தந்தை என்ன ஆடு 100 ஆடு கொண்டு போன 10 ஆடை காணாம எங்கேயோ காணாம போயிருச்சுன்னு நான் சொல்லுவேன். அப்ப சொல்லுவாரு,
கத்தாபுடைய மகனுக்கு ஆடு மேய்ப்பதற்கு கூட லாயக்கில்லை என்று சொல்வார். அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தான் 23.5 லட்சம் பரப்பளவுக்கு இஸ்லாத்துடைய பெருமையை கொண்டு போய் சேர்த்தார். உமர் ரலியல்லாஹு தஆலா அதை தங்களுடைய கடைசி காலத்தில் ஒரு நோஸ்டால்ஜியாவாக, பழைய நினைவுகளாக அதை பேசிக்கொண்டே இருப்பார். என்ன காரணம் என்றால், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயந்ததில்லை. உமர் ரலியல்லாஹுடைய பெயரை கேட்டால் அன்றைக்கு இருந்த வல்லரசு நாடுகள் அஞ்சி நடுங்கின. உமர்னு பெயர் கேட்டால் போதுமானது, மன்னருடைய கைகளில் இருந்த வாட்கள் தானாக கீழே விழுந்துவிடும். என்ன காரணம் என்றால், உமர் ரலியல்லாஹுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் அச்சத்தை தவிர வேற அச்சமே இல்லை. தனிமைகள் என்ன செய்வார்கள்? அவர்கள் அன்றைய தினத்தில் ஏதாவது பாவம் நிகழ்ந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடி, நான் இப்படி ஒரு பாவங்கள் ஏதாவது இன்னைக்கு நிகழ்ந்துருச்சுன்னா என்ன மன்னிச்சுக்கேன்னு அல்லாஹ்ட்ட அவங்க அழுது புலம்பி கேட்பார்கள். என்னுடைய வரலாற்றில் சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். என்ன துஆனா, அல்லாஹும்ம ஜஅல் ஸரீரத்தி கைரம் மின் அலானியா, இறைவா என்னுடைய புற வாழ்க்கையை விடவும் அந்தரங்க வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக ஆக்கித்தார். என்னுடைய புற வாழ்க்கையை விடவும் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை, என்னுடைய ரகசிய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக ஆக்கித்தார். வஜஅல் அலானியத்தன் சாலிஹா, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை சாலிஹான வாழ்க்கையாக ஆக்கித்தார். புற வாழ்க்கையில் சாலிஹாக இருப்பதல்ல, அந்தரங்க வாழ்க்கையில் ஒருவர் நல்லவராக இருப்பது, சீதேவியாக இருப்பது. அதை உமர் ரலியல்லாஹு தஆலா எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அந்த கேட்டுக்கொண்டே இருந்ததன் காரணத்தினால் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பேரரசராக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தக்வாவில் எப்பொழுதும் ஊறி போய் திளைத்திருந்தார். எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய பயத்தில் அவர்கள் இருந்தார்கள். பூமியில் அவர்கள் யாரையும் பயந்ததில்லை. இஸ்லாமிய பேரரசனுடைய 2வது ஜனாதிபதியாக இருந்தார்கள். ஒரு ஜனாதிபதி மாளிகை இல்லாத ஜனாதிபதியாக இருந்தார். வெளிநாட்டு தூதுவர்கள், அன்றைக்கு இருந்த ரோம பாரசீக மன்னர்களுடைய வல்லரசு நாடுகளுடைய தூதுவர்கள் மதீனாவுக்கு வந்து உங்கள் ஜனாதிபதியை பார்க்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது அவருடைய மாளிகை எங்கே இருக்கிறது என்று கேட்டார். ஜனாதிபதியை தானே பார்க்கணும். அந்த மதீனாவுக்கு முன்னாடி, பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கிட்ட போய் பாருங்கம்பாங்க. தன்னுடைய வாளை ஓரமாக வைத்து ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய கைகளை தலைக்கு வைத்து ஓரமாக ஒதுங்கி படுத்திருப்பார்கள். இந்த உமரை பார்த்தா வல்லரசு நாடுகள் பயப்படுகின்றன, இந்த உமரை பார்த்தா எங்கள் மன்னர் அவருடைய பெயரை கெடுக்கிற பொழுது பயப்படுகிறார்கள் என்று வெளிநாட்டு தூதுவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்த வரலாறு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தான் கடைசி நபி, எனக்கு பின்னால நபியாக வருவதற்கு இந்த பூமியில் யாருக்கும் தகுதி இல்லை. எனக்கு பின்னால் நபியாக வரும் தகுதி யாருக்கேனும் இருந்தால் அந்த தகுதி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உண்டு என்று சொன்னார். இப்ப எவ்வளவு பெரிய அந்தஸ்து பாருங்கள். ஆடு மேய்ப்பதற்கு லாயிக்கில்லாத ஒரு பிள்ளையை நபியாக வரும் அந்தஸ்துக்கு உயர்த்திய பெருமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டு. என்ன காரணம் என்றால், உமர் ரலியல்லாஹுடைய உள்ளத்தில் அந்த பயமும் அந்த அச்சமும் இருந்தது. அதனால் தான் சொன்னார்கள், ஒரு வழியில் உமர் வருகிற பொழுது அதே வழியில் ஷைத்தான் வரமாட்டான். உமரை பார்த்தால் ஷைத்தானுக்கு அச்சம், அவன் சின்னாபின்னமாக ஓடி விடுவான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு செய்திகள் உமர் ரலியல்லாஹுடைய இந்த அந்தரங்க வாழ்க்கையின் சுத்தியின் காரணத்தினால் ஏற்பட்ட அந்த மகத்தான மாற்றம். ஒரு பெருநாள் தினம் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வெளியில் இருக்கிறாங்க. அப்ப இந்த நீக்ரோ சிறுவர்கள் அந்த வீட்டுக்கு வெளியில அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சின்ன வயசு, அவங்களுக்கு அந்த விளையாட்டை பார்க்கணும்னு ஆசை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அந்த விளையாட்டை உனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கான்னு கேட்டாங்க. ஆமான்னாங்க. நான் இப்படி நின்றுக்கிறேன், நீ என் தோளுக்கு முன்னால் நின்று அதை பார்த்துக்க அப்படின்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கதவுக்கு முன்னால் இப்படி நின்றார்கள். இந்த தோல் புஜத்திற்கு இடையிலே அந்த சிறுவர்கள் விளையாடக்கூடிய அந்த காட்சியை ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருந்தார்கள். வீண் வேடிக்கை விளையாட்டை அல்லாஹ்வுடைய தூதர் ஒருபோதும் பார்க்க மாட்டார்கள். இந்த பாயனை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல் ஷபிஇதி, என்ன வயிறு நிறைஞ்சிருச்சா, போதுமா, மனசு நிறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்ல நான் இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்பேன் அப்படின்னாங்க. சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு அந்த விளையாட்டை பார்க்கணும்னு ஆசை இல்லை. இவ்வளவு பிஸியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்காக ஒரு நேரத்தை ஒதுக்குனாங்களா இல்லையா? எனக்கும் அவர்களுக்கும் இடையில் எவ்வளவு அந்யோன்யம் இருக்கிறது என்று இந்த உலகத்திற்கு நான் சொல்ல வேண்டும். அதற்காக நான் இன்னும் பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக நின்று கொண்டே இருந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் அங்கும் இங்கும் சின்ன பின்னமாக சிதறி ஓடினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். அப்ப ஆயிஷா கேட்டாங்க, இந்த பசங்கெல்லாம் அங்கிட்டெல்லாம் ஓடிட்டாங்க, அதை நினைச்சுதானே நீங்க சிரிக்கிறீங்க என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்ல
தூரத்துல இருந்து ஒருத்தர் வராரு, அவரை குச்சியை தட்டிக்கிட்டே வராரு, கவனிச்சியா அப்படின்னாங்க. ஆமா. உமர் வந்து கொண்டிருக்கிறார். உமர் வருகிற பொழுது இந்த சிறுவர்கள் பயந்து சின்ன பின்னமாக ஓடுவது உன் கண்ணுக்கு தெரிகிறது. அதே உமர் வருகிற பொழுது ஷைத்தான்களும் ஜின்களும் சின்ன பின்னமாக ஓடுவதை அல்லாஹ் இந்த கண்களால் எனக்கு காட்டுகிறான். அதை பார்த்து நான் சிரித்தேன் என்று ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படி என்றால் உமர் ரலியல்லாஹுடைய ஆற்றல் என்ன, அந்த வலிமை என்ன, எப்படி இந்த அந்தஸ்தை பெற்றார்கள்? சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு இளைஞர், அவருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கினார் என்றால், அல்லாஹும்ம ஜஅல் சரீரத்தி கைரன் மின் அலானியா, இறைவா என் புற வாழ்க்கையை விடவும் என் அந்தரங்க வாழ்க்கையை தூய்மையாக்கித்தார். என்னுடைய ரகசிய வெளிப்புறமான வாழ்க்கையை விடவும் என் ரகசிய வாழ்க்கையை தூய்மையாக்கித்தா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த துஆவை உமர் ரலியல்லாஹு தஆலா எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருந்தார். இன்னைக்கு உலகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள், அதே போல சிறந்த ஆட்சியாளர்கள் என்று பெயர் பெற்றவுடைய அந்தரங்க வாழ்க்கை, ப்ரொஃபஷனல் லைஃப் சுத்தமாக இல்லை. நமக்கு தெரியும், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் மீ டூ என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. எத்தனை பேருடைய முகத்திரை கிழிந்து தொங்கியது. உலகத்தில் யோக்கியவான்கள் என்று கருதப்பட்ட பெரும் பெரும் ஆட்சியாளர்கள், அவர்கள் மீது அவரோடு வேலை புரிந்த பெண்கள் வந்து குற்றச்சாட்டு சொன்னார்கள், இவர் என் மேல கை வச்சிட்டாரு அப்படின்னு. இல்லையா? மீ டூ என்று சொல்லக்கூடிய ஒரு கேம்பெயினாக உலகம் முழுக்க அது எடுத்து செல்லப்பட்டது. அன்றிலே இருந்து தொடங்கி நிறைய இது மாதிரி குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி வந்து கொண்டே இருந்தவுடைய கடைசியாக ஒரு ஃபைல் வந்திருக்கிறது. நமக்கு தெரியும், பத்திரிகைகள் வழியாக நாம் பார்த்திருப்போம், எப்ஸ்டீன் ஃபைல். இல்லையா? அது எவ்வளவு கொடூரமா இருக்கு பாருங்க. 30 லட்சம் பக்கங்களை கொண்ட குற்ற பத்திரிகையை அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். உலகத்தில் பெரும் பெரும் தலைவர்கள் என்று இன்றைக்கு யார் டிப்டாப் ஆசாமிகளாக சுற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அதிலே சிக்கி இருக்கிறார். வந்து கொண்டே இருக்கிறது அவர்களை பற்றிய குற்றச்சாட்டு. எந்த உறுத்தலும் இல்லாமல், எந்த விதமான கவலையும் இல்லாமல், தாங்கள் ஆட்சி செய்யக்கூடிய மக்களை தங்களிடத்தில் இருக்கிற அதிகாரத்தையும் செல்வத்தையும் வைத்து எப்படியெல்லாம் ஏமாற்றி இருக்கிறார்கள். ஒரு படோபடமான வாழ்க்கை, ஒரு பந்தாவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகமெல்லாம் சுற்றுப்பயணம் செய்கிறார் ஒரு யோக்கியர், அவரும் அதிலே சிக்கி இருப்பதாக பத்திரிகையின் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. பாராளுமன்றம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கலகலத்துக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்றால், முகத்திரை கிழிந்து தொங்குகிறது, எப்படி வெளியிலே வருவது என்று தெரியாமல் ஒரு சூழ்நிலை. இது உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. என்ன காரணம் என்றால், பாவத்தை பற்றிய எந்த உறுத்தலும் இல்லை. பாவத்தை பற்றி எந்த உறுத்தலும் இல்லை. அதே போல அந்தரங்க வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், ரகசிய வாழ்க்கை அது தூய்மையாக இருக்க வேண்டும் என்கிற எந்த விதமான கவலைகளும் இல்லாத காரணத்தினால் அவருடைய முகத்திரைகள் இப்பொழுது கிழிந்து தொங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஃபாத்தக்கல் ஹயா ஃபஃஅல் மா ஷைத. உனக்கு வெட்கம்னு ஒண்ணு இல்லைன்னா நீ என்ன வேணா செஞ்சுக்கன்னாங்க. வெட்கம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி, ஈமானுடைய அடையாளம். வெட்கத்தை நீ இழந்து விட்டால் இந்த உலகத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. இன்றைக்கு வெட்கத்தை இழந்து விட்ட காரணத்தினால் எல்லா பாவங்களையும் நார்மலைஸ் செய்து விட்டார்கள். சின்ன சின்ன பாவங்கள் பெரிய பாவங்களாக மாறிவிடுகின்றன. சின்ன சின்னதா திருட்டு பண்ணவன் பெரிய திருடனாக ஒரு கட்டத்தில் மாறிவிடுவதை போல சின்ன சின்ன பாவங்கள் பெரிய பாவங்கள் கொண்டு வந்து அது வந்துவிடும். அப்படி பெரிய பாவங்கள் நிகழ்ந்து விடுகிற பொழுது உள்ளம் பாழ்பட்டு போய்விடும். உள்ளம் பாழ்பட்டு போய்விட்டால் அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான். அவனுக்கு இறைவனை பற்றிய அச்சமோ பயமோ தக்குவாவோ தவக்குலோ எதுவுமே இருக்காது. யார் நம்மை கேட்க போகிறார்? நம்மிடத்தில் ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, நாம் தான் செல்வாக்கோடு இருக்கிறோம், நாம் தான் உலகத்தை ஆட்டி படைக்கிறோம், நாம் தான் உலகத்தின் வல்லரசாக இருக்கிறோம் என்கிற நினைப்பில் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் எவ்வளவு சீக்கிரம் துனியாவில் இழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். நம்மை இந்தியாவிலே வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்தை இழிவுபடுத்துவதற்காக எத்தனை ஃபைல்ஸை கொண்டு வந்தார்கள். இட்டு கட்டப்பட்ட அபாண்டமான செய்திகளை சுமந்து கொண்டு திரைப்படங்களை எடுத்து காஷ்மீர் ஃபைல்ஸ் என்றும் கேரளா ஃபைல்ஸ் என்றும் எத்தனை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பல பேருடைய முகத்திரையை கிழித்திருக்கிறது. வல்லாஹு கைருல் மாக்கிரீன். நீங்கள் என்ன சூழ்ச்சி செய்தாலும் உங்களுக்கெல்லாம் பெரிய சூழ்ச்சியாளன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த குர்ஆனுடைய வாசகத்திற்கு ஏற்ப இன்றைக்கு உடைய முகத்திரையும் மானமும் இழந்து தொங்கிக் கொண்டிருப்பதை, உலகம் முழுக்க பெரும் சர்ச்சையாகிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் அந்தரங்கத்தை சுத்தம் செய்து கொள்கிற பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். நாம் அந்தரங்கத்தை ரகசிய வாழ்க்கையை சுத்தம் செய்து கொள்கிற பொழுது அல்லாஹ்வுடைய மறைமுக உதவி நமக்கு கிடைக்கும். நாம் அந்தரங்க வாழ்க்கையை தூய்மைப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து விசாலமான தங்கு தடை இல்லாத ரிஸ்க் நமக்கு கிடைக்கும். நாம் நம்முடைய கல்வை சுத்தப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு கிடைக்கும். நாம் அந்தரங்க வாழ்க்கையை தூய்மைப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது நமக்கு ஒரு தீட்சண்யமான ஞானமும் முடிவெடுக்கும் ஆற்றலையும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா வழங்குவான். நமக்கு ஒரு அசாத்தியமான துணிச்சலையும்
ஈமானுடைய வில் பவரையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்குவார். அந்த அந்தரங்க வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலான் அதற்காகத்தான் நம்மிடம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து நாம் அந்த உதவிகளை பெற வேண்டும் என்றால் பெரிய அமல்களை எல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. செய்கிற அமலை இஹ்லாஸோடு செய்தால் போதுமானது. ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் கூட. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மிஅராஜின் போது சொர்க்கத்தை சுற்றி பார்த்தேன். அப்படி சுற்றி பார்க்கிற பொழுது எனக்கு முன்னால் ஒரு காலடி தடத்தை சத்தத்தை கேட்டேன். யார் என்று விசாரித்த பொழுது பிலால் ரலியல்லாஹுடைய காலடி சத்தத்தை நான் கேட்டேன் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. துனியாவுக்கு வந்ததற்கு பிறகு ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹுட்ட கேட்டாங்க, ஃபஇன்னி சமிஅது தஃபன அலைக பைன யதைய ஃபில் ஜன்னah. நான் சொர்க்கத்தில் நடந்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு முன்னாடி 2 பாதங்களுடைய சத்தம், காலடி சத்தம் கேட்டேன். அது உங்களுடைய சத்தம் என்று மலக்குமார்கள் எனக்கு சொன்னார்கள். நீங்க துனியாவில் அப்படி என்ன அமல் செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது, யார் ரசூலல்லாஹ், நான் பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை. நான் எப்பொழுது ஒது செய்தாலும் 2 ரக்காத் தொழுது விடுவேன். பள்ளிவாசலுக்குள்ளே நுழைந்தவுடன் தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய காணிக்கை தொழுவதைப் போல ஒது செய்து விட்டால் ஒதுவுக்காக நான் 2 ரக்காத் நான் தொழுவேன். ஒருவேளை அதுவாக இருக்கக்கூடும் என்று ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. பிலால் ரலியல்லாஹுடைய கடந்த கால வாழ்க்கை எங்கே இருந்தது, எப்படி இருந்தது, எவ்வளவு கொடூரமான வாழ்க்கை, எவ்வளவு அவமானகரமான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் சொர்க்கத்தில் நடக்கும் ஒரு வாய்ப்பை, பாக்கியத்தை பெற்றார்கள் என்றால் அதற்கு பெரிய அமல் எல்லாம் ஒன்றுமில்லை. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா போர்க்களத்தில் பங்கேற்று ஷஹீதானவர்கள் அல்ல, ஷஹீத் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தை அடைந்த காரணத்தினால் இந்த ஒரு அந்தஸ்தை அவர்கள் பெற்றார்கள் என்பதல்ல. ஒது செய்துவிட்டு அவர்கள் உடனே 2 ரக்காத் தொழுவார்கள். ஒரு சின்ன அமல் அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமலாக மாறி விடுகிற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தினுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறார். அந்தஸ்தை உயர்ந்த பெருமக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்பாலிப்பானார். பெருமக்கள் நாம் இதில் கவனம் செலுத்த வேண்டும். அமல்கள் இல்லை என்றால் மனிதர்கள் வெறும் குப்பைகள் தான். அவன் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஃபிரௌன் பெரிய மன்னராக இருந்தான், பெரிய அரசராக இருந்தான். நான் தான் கடவுள் என்று அவன் பிரகடனப்படுத்தினான். வெறுமனே கடவுள் என்று சொல்லவில்லை. ஆனா ரப்புக்குமுல் ஆலா, எல்லா கடவுளுக்கும் மேலே நான் தான் கடவுள், எனக்கு மேல ஒரு கடவுளே இல்லைன்னா. காற்றை என் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன், நெருப்பை என் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன், என் பேச்சை கேட்டுதான் இங்க ஆறுகளும் நதிகளும் கடல்களும் ஓடுகின்றன என்று அவன் பெருமை பேசினான். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த கட்டுப்பாட்டில், யாருடைய கட்டுப்பாட்டில் கடல் இருப்பதாக, நீர் இருப்பதாக சொன்னானோ அந்த நீரிலேயே அவனை மூழ்கடித்தான். அவனுடைய உடலை இன்றைக்கும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உலக மக்களுக்கு சாட்சியாக, ஆதாரமாக, சான்றாக, ஆயத்தாக இன்றைக்கும் வைத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையை, அந்தரங்க வாழ்க்கையை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ரமலான் நம்மை நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. நாம் நம்முடைய புற வாழ்க்கையை சுத்தமாக வைத்திருப்பதை போல அக வாழ்க்கையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த கல்பை சுத்தப்படுத்தும் விதமாக நம்ம எப்பொழுதும் ரப்ப சந்திக்கும் பொழுது நம்ம என்ன கொண்டு போய் சந்திக்க போறோம்? ஒரு தலைவரை சந்திக்கிற பொழுது, ஒரு பெரிய மனிதரை சந்திக்கிற பொழுது, ஒரு பரிசு பொருளை நினைவு பரிசாக கொண்டு வருவதை போல ரப்ப சந்திக்கிற பொழுது என் கல்பு சுத்தமாக இருக்கணும். கல்பின் சலீம், சுத்தமான அப்பழுக்கற்ற, யார் மீதும் வஞ்சனை இல்லாத, சிந்தனை இல்லாத, குரோத மனப்பான்மை இல்லாத, ஒரு தூய்மையான, எந்த பாவக்கரைகளும் படியாத தெளிந்த நீரோடையை போன்ற, எந்த தூசும் படியாத ஒரு தெளிந்த கண்ணாடியை போல நம்முடைய உள்ளம் இருக்க வேண்டும் என்கிற உறுதிமொழியை நாம் எடுக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பாவத்திலே இருந்து தூய்மை அடைந்த நல்லடியார்களாக இந்த ரமலான் மூலமாக நம்மை ஆக்கி அருள்பாலிப்பானாக. எல்லோரும் நியத்து வையுங்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமல்களையும், நம்முடைய கல்வையும், நம்முடைய புற வாழ்க்கையும், நாம் சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தையும் அல்லாஹ் பரிசுத்தமான வகையில் அமைத்து தருவானாக. எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சிஹத்தோடும், சலாமத்தோடும், ஆஃபியத்தோடும் இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களில் நம்மை சந்திக்க இருக்கக்கூடிய அந்த ரமலானை சந்திக்கும் பெரும் பாக்கியத்தை நம் சந்ததிகள் அனைவருக்கும் தந்தொல் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.